வாய்மை, நல்ல குணங்கள், இதையெல்லாம் யார் கத்துக் கொடுக்குறா? இப்ப படிக்கிற படிப்பு சம்பாதிக்கணும், இல்ல வரன் தேடுறதுக்கான ஒரு குவாலிபிகேஷனா இருக்கு. அதுக்குதான் படிப்பு இருக்குது. இந்த வாய்மையா இருக்கணும், நல்லவங்களா வாழணும், இதெல்லாம் யார் கத்துக் கொடுக்குறாங்க? அந்த கல்விகள் எங்க கிடைக்கின்றன? இந்த மாதிரி உலகத்துல இப்ப எங்கேயுமே பார்க்க முடிய மாட்டேங்குது இல்லையா? என்ன செய்யறது? எப்படி இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கல்விகள் எல்லாம் எப்படி கொண்டுக்கிறது? யார் கொடுக்கிறது? இதுல பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? பொறுப்பு முதல்ல பெற்றோருக்கு இருக்கு. பெற்றோர் தான் முதலாவது ஆசிரியர், முதலாவது நண்பர்கள். பெற்றோர் சிறந்த நண்பர் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த நல்லொழுக்க கல்விங்கிறது அடிப்படை. அதுதான் இப்ப உலகம் நீங்க சொல்ற மாதிரி நிறைய படிச்சிடுறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து உள்ளவங்களா இருக்காங்க. நல்ல ஒழுக்கம் கிடையாது, நல்ல குணம் கிடையாது. அது பாக்குற எல்லாருக்குமே தெரியுது. அந்த மாதிரி இருக்காங்க. அது என்ன ஆகும் வாழ்க்கையில? அது ஒரு தற்காலிக தீர்வா அமையும். தற்காலிகமா நல்லா வாழ்க்கைய அனுபவிப்பாங்க. அது படிப்படியா சரியா ஆரம்பிக்கும். அந்த அடிப்படை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஒரு பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நல்லொழுக்கம் அந்த அந்த முறை அடிப்படை. இப்ப ஃபவுண்டேஷனே நாம நல்லா போடாம 10 மாடி பில்டிங் நம்ம கட்டிட்டோம்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கட்டின புதுசுல ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா அனுபவிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், பாக்குறவங்களா ரசிப்பாங்க. அப்புறம் ஒரு காலத்துக்கு பிறகு அது படிப்படியா விழத்தான் செய்யும். அதனால இந்த நல்லொழுக்கம்ங்கிறது ஒரு அடிப்படை. அது இருந்துச்சுன்னா படிப்படியா முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். அந்த முன்னேற்றம் நிரந்தரமானதா. இதற்கான பொறுப்பு பெற்றோர் கையில இருக்கு, ஆசிரியர்கள் கையில இருக்கு. இவங்க 2 பேரும் சரி பண்ணாதான் சமூகம் தன்னால சரியாகும். சமூகம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்ததுதான் சமூகம். சமூகம் யாரையும் திருத்த முடியாது. நாம திருந்தினாதான் ஒரு நல்ல சமூகமே உருவாகும் இல்லையா? முதலாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் குழந்தைகளை நல்ல ஒரு மெச்சூரிட்டியா நல்லா வளர்க்கணும். நல்ல நண்பர்களா இருந்து ஜாலியா பேசுறது, எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் கொடுக்கறது, எப்ப பார்த்தாலும் திட்டுறது எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்காது. நம்மளாம் குழந்தைகளா இருந்தப்போ அப்படித்தானே இருந்திருப்போம் இல்லையா? எப்ப பார்த்தாலும் திட்டினாலும் பிடிக்காது, அட்வைஸ் கொடுத்தாலும் ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளும் சொல்லிருப்போம். இந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது தானே. அது மாதிரி எல்லாம் பேசுறது, ஜாலியா பேசலாமே, ஒரு பகிர்ந்து கொள்ளலாமே. நான் சின்ன வயசுல அப்படி பண்ணேன், இதை படிச்சேன், இதனால இப்படி நடந்துச்சு, அதெல்லாம் நல்லா ஷேர் பண்ணலாமே குழந்தைங்கள்ட்ட. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் எங்க வீட்டுல இத்தனை பேர் இருந்தாங்க, நாங்க இப்படிதான் வளர்ந்தோம் தெரியுமா, இப்ப நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கலாமே. என்னோட அனுபவத்துல சொல்றேன். என்னோட குழந்தைங்க சொல்லும் போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா கேட்பாங்க. அப்ப எங்களெல்லாம் இப்படிதான் வளர்த்தாங்க, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அது இன்டைரக்டா நம்ம சொல்ற மாதிரி, நீ இப்படிதான் இருக்கணும், இதான் ஒழுக்கம், இதான் கலாச்சாரம்ங்கிறது நம்ம ஒரு மறைமுகமா சொல்ற மாதிரி. அதெல்லாம் அது அவங்க மனசுல ஆணித்தரமா பதியுது. திரும்பி ஒரு காலகட்டத்துல அவங்களே சொல்லுவாங்க, அத அன்னைக்கு நீங்க அதை சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பகிர்ந்துகிட்டு பண்ணணும், ஒரு ஜாலியா இருக்கணும். ஒரு ஜோக் வந்தா சொல்லி சிரிக்கணும் குழந்தைங்கள்ட்ட. அப்புறம் குழந்தைங்கள்ட்ட சொல்லலாம், உங்ககிட்ட இந்த ஒரு நல்ல குணம் இருக்கு தெரியுமா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் கூட பின்பற்றலாம். அப்பதான் சொல்லணும். வெறும் நெகட்டிவாவே சொல்லி பழக்கிறாங்க. நீ படிக்க மாட்டேங்கிற, நீ ரொம்ப சேட்டை பண்ற, நீ அப்படி பண்ற, இப்படி பண்ற, நெகட்டிவ் மட்டும்தான் சொல்றாங்க குழந்தைகிட்ட. ஏன் அந்த குழந்தைகிட்ட நல்ல விஷயமே இல்லையா? நிச்சயமா இருக்கு. குழந்தைகள்ட்ட நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னோட அனுபவத்துல சொல்றேன், அவங்கள்ட்ட கூட நம்ம கத்துக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம அதை சொல்லி பழக்கணும். உங்ககிட்ட இந்த ஒரு நல்ல குணம் இருக்கு தெரியுமா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லலாம். அப்ப அவங்களுக்கு இன்னும் பாசிட்டிவிட்டி வளர ஆரம்பிக்கும். அப்படிதான் அவங்களை நம்ம கொண்டு வரணும். நல்லொழுக்க கல்விங்கிறது அதுதான், ஒரு அனுபவ பாடம் தான். சும்மா அட்வைஸ் பண்றதாலேயோ திட்டுறதாலேயோ வராது. இது பெற்றோர் கையிலையும் ஆஃப்கோர்ஸ் ஆசிரியர்கள் கையிலயும் இருக்கு. நிறைய குழந்தைங்க ஆசிரியர்கள் சொன்னா அப்படியே பின்பற்றவும் செய்வாங்க இல்லையா, அவங்க கையிலயும் அது இருக்கு. மிக்க நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி, ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு, திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி, செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர், புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை, வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி, சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள்.
இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். ஓம் சாந்தி.in/அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க.